போட்டீங்கன்னா அன்பிற்கும் பெருமரியாதைக்கும் சிறப்பு உரையாற்ற வருகை இருந்திருக்கும் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், மக்களவையினுடைய துணை சபாநாயகர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் வைத்துக் கொண்டிருக்கும் மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் காளியப்பன் அவர்களே, அரசியல் செய்கின்றார்கள். அனைத்து கட்சியும் கூட்ட வேண்டுமா? என்ன அனைத்து கட்சி கூட்ட என்ன பண்ற? அனைத்து கட்சி கூட்ட இத்தனை முறை நம்ம பார்த்தோம்ல. இன்னைக்கு என்ன மோடி என்ன செஞ்சிருவாரா? மோடி என்ன அறிக்கை விடுறாரு? 2 மாநிலமும் அமைதியா இருக்கணுமா? ஏன் தமிழ்நாட்டில் என்ன நடந்து போய் சொல்லுங்க. அம்மா ஆட்சி சிறப்பாக நடைபெறுகிறது, அமைதியா இருக்கிறது. ஏதாவது செயல் இங்க இருக்கிறதா? கன்னடர்கள் தாக்கப்பட்டார்களா? கன்னட நிகழ்ச்சி ஏதாவது ஏற்பட்டதா? மோடிக்கு என்னன்னா அங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். அவருக்கு அடுத்தது கர்நாடகத்தை பிடிக்கணும், அங்க ஆட்சியை பிடிக்க வேண்டும். அதற்காக இந்த அளவிற்கு நூற்றுக்கணக்கான தமிழருடைய பஸ்கள் கொளுத்தப்பட்டன, ஆயிரக்கணக்கான லாரிகள் கொளுத்தப்பட்டன, தமிழினுடைய ஹோட்டல்கள் சூறையாடப்பட்டது. அவர்கள் வீட்டில் வர முடியாது. அவர்கள் ஏற்பட்ட பொழுது ஒரு பாரத பிரதமர் இருந்து கொண்டு அது சரியான முறையில் கண்டனம் செய்யாமல் தமிழ்நாட்டின் 2 மாநிலம் பற்றியும் அமைதி இருக்க வேண்டும் பொதுவான 10ஆம் பொதுவாக பேசுகின்ற மோடி அவர்களே, இதுதான் தமிழர்களுக்கு செய்கின்ற நியாயமா? அதனால்தான் நீ ஒரு சீட்டு கூட இங்க ஜெயிக்க முடியாது இனிமேல் இந்த காலத்தில். மோடி கனவுடைய கனவெல்லாம் தமிழகத்திலே ஆட்சி படைகள் மறந்துடுங்க. உங்களுடைய கதை முடிஞ்சு போச்சு. அதே போலதான் காங்கிரஸ்காரன்